ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. ஒரு பேக்கெட் காளான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருங்க. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறிக்குங்க, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம், 4 பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ 1. குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குங்க. அது கூடவே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டோம்னா பிரியாணி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அதெல்லாம் போட்டுக்கலாம். அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அடுத்ததாக தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க. காளான் கொஞ்சம் லைட்டாக சுருங்கின மாதிரி வரும். அது வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்குங்க. உப்பு போட்டு வதக்கினோம்னா காளான் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் 3 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. அடுத்ததாக மல்லி இலை, புதினா இலை இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக குழஞ்சிடும் அப்படிங்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு கொதி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. உப்பு இந்த தண்ணியில் கொஞ்சம் கூடின மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு சரியாக இருக்கும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு நம்ம அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. அந்த தண்ணியும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள் தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விடுங்க. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கரண்டியால் மெல்லமாக கலக்கி விடுங்க. கலக்கிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க. இப்போது டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.